கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 5 கேள்வியில 2 கேள்வி என்று சொன்னா 40%. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான பத்தி, இபாதத்தை பத்தி, முஆஷராத்தை பத்தி, அஹ்லாக்க பத்தி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். ஆனா 40% உங்களோட கேள்வி நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க என்பதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் முக்மீனாக வாழ்றதாக இருந்தா அந்த மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி, அவருடைய செலவுகளை பத்தி அவர் சரியான அமைப்புல ரப்புல் ஆலமீனுக்கு பதில் கொடுக்கக்கூடிய முறையில தன்னை தயாரிக்கிறது இருக்குதே, இது ஒரு முக்மீனுடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈமான மட்டுமல்ல, எங்களுக்கு இபாதத்தை மட்டுமல்ல, எங்களுக்கு முஆஷராத்தை மட்டுமல்ல, எங்களுக்கு முஆமலாத், குலுக்கல் வாங்கலுடைய விஷயங்களை தெளிவாக படிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அதத்னி மல் முஃப்லிஸ், பேங்க்ரப்ட் ஆகின ஆள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சஹாபாக்கள் கேக்குறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது யாருக்கிட்ட பணம் இல்லையோ அவர்தான் பேங்க்ரப்ட் ஆகினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் மலைகளை போல அமல்களை கொண்டு வருவார். சிங்களத்துல சொல்றேன்டா, ஒன்ன மென்னு இருக்கிறார் சொர்க்கம் போறதுக்கு, அவ்வளவுக்கு அமல்கள் இருக்குது. சொர்க்கம் போறதுக்கு போறார், ஆனா எத்தனையோ கம்ப்ளைண்ட், வரபஹாதா வஷதமஹாதா வஅஹதமாலஹாதா, யா அல்லாஹ், இவரை சொர்க்கத்துக்கு போட வானம், இவர் எனக்கு பொழு வச்சிட்டார், எனக்கு குடுக்கல் வாங்கல்ல மோசடி செஞ்சார், என்ற சொத்தை எடுத்துட்டார், எனக்கு கடன் கெட்ட இருக்கிறார். இப்படி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் அவருடைய முஆமலாத் முஆஷராத்துடைய விஷயத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அந்த அவருடைய மலைகளை போல உள்ள ஜகாத், அவருடைய மலைகளை போல உள்ள குர்ஆன் திலாவத், தஹஜ்ஜுத், அவருடைய நோன்பு, எல்லாம் அமல்களை தூக்கி கொடுப்பார். ஆனாலும் போதாது, என் குடுக்கல் வாங்கல் 40%ல ஓட்ட இருக்குது. எனவே இந்த நேரத்துல அந்த மக்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை, கடைசிக்கு நரகத்துக்கு போவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தீனுடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம யாரு இபாதத்தை மட்டும் செய்றாரோ அவர் பிறருக்காக வேண்டி அமல் செய்றார். நீங்களும் யோசிப்பீங்க, என்ன ஹஸ்ரத் சொல்றீங்க, அவர் அல்லாஹ்க்காக வேண்டி தான் அமல் செய்றாரு. யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம இபாதத்தை மட்டும் போக்கஸ் பண்றாரோ அவர் இபாதத் செய்யறது அல்லாஹ்க்காக வேண்டி அல்ல, பிறருக்காக வேண்டி. ஏன் அப்படி சொல்றீங்க? தீனுடைய உலமாக்கள் இந்த ஹதீஸை தான் கோட் பண்றாங்க. இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல ஹராம் ஹலால போக்கஸ் பண்ணல, கியாமத்துடைய நாள் இவருடைய முழு இபாதத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு தான் கொடுக்க போறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்திலையும் போக்கஸாக இருப்பார். நான் இப்ப மௌத்தாகினா இந்த 40% கேள்விக்கு நான் அல்லாஹ்க்கு எப்படி ஜவாப் சொல்ல போறேன் என்ற கன்சர்ன் ஒரு முக்மினுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முக்மின் ஒரு டிரான்சாக்சனை செய்யக்கூடிய நேரத்திலையும் அந்த டிரான்சாக்சன்ல என்னென்ன சுன்னாக்கள் இருக்குது என்றதை பார்ப்பார். எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய ஃபர்ல படிச்சு கொள்வாரோ, தொழுகையுடைய சுண்ணத்தை படிச்சு கொள்வாரோ, அவர் இப்ப 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய், 1 கோடி ரூபாய் வச்சு ஒரு டிரான்சாக்சனை செய்ய போறார். இந்த டிரான்சாக்சன்ல இருக்கக்கூடிய இன்டகிரல்ஸ், தொழுகைல ஃபர்ல ஷாஃபிஈ மத்ஹப்ல 17 என்று சொல்லுவாங்க, அல்லது 19 சொல்லுவாங்க, ரெண்டும் சரிதான். எனவே இந்த டிரான்சாக்சன்ல இன்டகிரல்ஸ் என்ன, ஈஜாப், கபூல், அந்த கான்ட்ராக்ட் உடைய விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் இன்டகிரல்ஸ் ஆக முக்கியமான ருக்குன்களாக இருக்குது. அதே மாதிரி எப்படி தொழுகைல ஃபாத்திஹா ஃபர்லு, இன்னொரு சூரா சுன்னத் என்று இருக்குதோ, நான் செய்யக்கூடிய இந்த கமர்ஷியல் டிரான்சாக்சன்ல என்னென்ன சுன்னாக்கள் இருக்குது என்றதை அவர் படிச்சு கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல ஆக நீளமான ஆயத் தொழுகையுடைய ஆயத் அல்ல, யகீனுடைய ஆயத் அல்ல, திலாவத்துல் குர்ஆனுடைய ஆயத் அல்ல, ஹஜ்ஜுடைய ஆயத் அல்ல. குர்ஆன்ல ஆக நீளமான ஆயத் கமர்ஷியல் டிரான்சாக்சனுடைய ஆயத், கடனுடைய ஆயத். அந்த கடன்ல என்னென்ன சுன்னாக்கள் நீங்க ஹயாத்தாக்கணும் என்பதை தெட்ட தெளிவாக யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்ல வானம்,
முழு உம்மத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். யார் சொன்னா நீங்க சொல்ல வாரம் உங்களோட வாயால ஏண்ட கலாம்ல ஆக நீளமான ஆயத்தாக நான் கடலுடைய ஆயத்தாக்குறேன் என்பதாக அல்லாஹ் காட்டுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஒரு சில உலமாக்களுடைய கருத்து ஆக நீண்ட ருக்கு, ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தால், ஒரு சப்ஜெக்ட் மெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏனைய ருக்கு நாங்க ஸ்ரீலங்கால ஐன் என்ற வார்த்தையை பாவிப்போம். சரியான வார்த்தை ருக்குவும் தான் ஐனும் தான். எனவே ஆக நீளமான ருக்குகளுக்கு மத்தியில ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ருக்கு தான் வராசத் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ருக்கு என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. எனவே ரெண்டும் குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி மௌத்தாகினா உங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பிரியணும்? குர்ஆன்ல ஆக நீளமான ஆயத், குர்ஆன்ல ஆக முக்கியமான ருக்கு என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எனவே இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொன்னா எங்களுக்கு எந்த விஷயத்துல அதாவது ஒரு மனிதனுடைய ஏர்னிங்ஸை பத்தி சரியான தெளிவுகளை குர்ஆன் சொன்னா எங்களுக்கு தருவது. அதுலயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இவைகள் எல்லாமே சுன்னாவுடைய அடிப்படையில, ஃபிக்ஹுடைய அடிப்படையில இதெல்லாம் வெலிடான அமைப்புல நாங்க ஆக்கி கொள்றது ஆக முக்கியம். எந்த அளவுக்கு எங்களுக்கு லயபிலிட்டிஸ குறைக்கணுமோ எங்களோட வாழ்க்கையில, ஒரு முஃமின் லயபிலிட்டிஸ கூட்டி கொள்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டார். டெஃபினெட்லி ஆன்கோயிங் பிசினஸ் ஒன்று இருந்தா லயபிலிட்டிஸ் இருக்கதான் செய்யும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அந்த லயபிலிட்டிஸ கவர் பண்ணக்கூடிய அமைப்புல ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டுதான் ஒரு முஃமின் இருப்பார். ஏன்? எந்த நேரத்தில் எனக்கு மவுத் வந்தாலும் நான் ஒரு கடனாளியாக மவுத்தாக கூடாது.